சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மீனா அரசியல் சேர வேண்டிய தேவை ஏன் வந்துன்னு கேட்டால், மீனாவுடைய கணவர் மறைவு. அப்போ இந்த சொத்துக்களையும் நிலத்தையும் ஆஸ்திகளையும் பங்களாக்களையும் எஸ்டேட்டுகளையும் பாதுகாப்பதற்கு ஆண் துணை இல்லை. ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா தான் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் வரும். இந்த பாதுகாப்பு வளையம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய ஆஸ்திகளை சொத்துக்களை வீடுகளை நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு கவசம். இப்போ மீனா அவர்களும் பிஜேபி கூட போய் இணைகிறாங்க அப்படின்னும் போது எதிர்ப்பு வராதா? பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கான ஆதரவு குறையாதா? அவங்களுக்கு ஒரு பெரிய ஐடி விங் இருக்கு, அதில் முழுக்க சர்வே பண்ணி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெண்களை இருக்கக்கூடிய பிரபல தலைவர்களே அன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு நிலம் இன்னைக்கு எவ்வளவா இருக்கும்? 5 கோடியா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு 50 படம் நடிச்சிருக்குன்னா 50 5 கோடி 250 கோடி ஆச்சு. 250 கோடி இன்னொரு 20 வருஷம் ஆனா 500 கோடி. ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சினிமால நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மூத்த நடிகைகள் அவங்களோட போஸ்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம் சார். இப்போ மீனா அவர்கள் அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்ற ரூமர் ஆல்ரெடி இந்த இயர் வந்துச்சு. இப்போ திரும்ப அவங்க வரப்போறாங்கன்றது கன்ஃபார்மா ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? வரப்போறாங்களா, எந்த கட்சியில சேர போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். மீனா இப்போ அதிகாரத்தில் இருப்பது டெல்லியில் பாஜக தான். பாஜகவோடு கடந்த 2 வருடங்களாக அவர் மிக நெருக்கமாக ஒரு பெரிய பதவியை நாடி அதை தேடி அவர் பல நாள் டெல்லியிலேயே வாசம் செய்கிறார். இப்போ அவருக்கு அரசியல் சேர வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு கேட்டால், நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த சினிமா நடிகைகளை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு கௌதமி எடுத்துங்களேன். கௌதமியுடைய பல கோடி ரூபாய் நிலம் பாஜகவை சேர்ந்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டது. அதனால என்ன பண்ணுறான், கௌதமியை முழுமையாக பிரெயின் வாஷ் பண்ணுறான். அந்த மாதிரி என்ன நினைக்கிறது, நம்ம கட்சிக்காரன் தானே, எப்போவுமே நமக்கு உதவியாக இருப்பவன், நமக்கு நம்முடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவன், முழு பவரையும் அந்த அம்மா அந்த எழுதி கொடுக்குது. எழுதி கொடுத்த பிறகு அந்த இடத்தினுடைய மதிப்பு 100 கோடி ரூபாய். இந்த நிலத்தை விற்று அப்படியே குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிடலாம். ஆஸ்திரேலியாவில் அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க, யாரை நம்பி இருந்தாங்களோ அவங்க. அப்போ கௌதமிக்கு நிலமும் போச்சு. இந்த மோசடி நபரை இந்த அம்மா ஆஸ்திரேலியா போய் வசூல் பண்ண முடியாது, உள்ளூர்லேயே வசூல் பண்ண முடியாது, அப்புறம் ஆஸ்திரேலியா போய் வசூல் பண்ண முடியும். அந்த கோபத்தில் தான் அந்த அம்மா பாஜகவிலிருந்து வெளியேறி அதிமுக போனாங்க. அதுதான் காரணம். அதே போன்ற ஒரு நிலைமை இப்போ யாருக்கு வந்திருக்குன்னா, மீனாவுக்கு வந்திருக்கு. குழந்தை நட்சத்திரம், ரஜினியுடைய மகளா நடிச்சு, ரஜினியுடைய காதலியா நடிச்சு, இப்படி. ஆனால் பல கதாநாயகர்களோடு அந்த அம்மா கதாநாயகி நடிச்சிருக்கு. இந்த அம்மாவுடைய அம்மா 2 பேரும் நீங்கள் பொத்தி சேர்த்த நிலங்களும் இடங்களும் பல கோடிகளுக்கு போகும். இது ஒரு பெரிய சோகம். என்னன்னா, மீனாவுடைய கணவர் மறைவு. அப்போ இந்த சொத்துக்களையும் நிலத்தையும் ஆஸ்திகளையும் பங்களாக்களையும் எஸ்டேட்டுகளையும் பாதுகாப்பதற்கு ஆண் துணை இல்லை. எந்த ஆணை நம்பினாலும் அவன் ஒரு மோசடி நபராக தான் இருக்கும். நீங்கள் கௌதமிக்கு நேர்ந்தது தான் நேரும். பாதுகாக்க சொன்னால் அவன் பேரில் பட்டாவை மாற்றிக்குவான். அப்போ இதுக்கு இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ஒரு வாரிசு இருக்குது. அப்போ இந்த அம்மாவும் இன்னும் ஒரு 30, 40 ஆண்டு 100 ஆண்டு காலம் வாழணும். அந்த குழந்தைக்கும் இந்த மீனாவுடைய உழைப்பு அந்த குழந்தைக்கும் போய் சேரணும். அந்த குழந்தை பெரியவனாகி குடும்பமாகி இப்படி ஆகி, இந்த சொத்து மீனாவுடைய உழைப்பு
அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும். அது வரைக்கும் ஒரு கார்டிங் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும். ஓகே. அப்போ மீனாவை பாஜக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டு போனால் நல்ல மக்கள்கிட்ட நல்ல விஜய்க்கு என்ன கூட்டம் கூடுதோ அதே கூட்டம் மீனாவுக்கு கூடும். ஏன்னா ரஜினியுடைய கதாநாயகி, ரஜினி கூடவே நடிச்சவங்க. அப்போ இந்த ஏற்பாடுகள் பாஜகவும் ஒரு நீளமாக யோசிக்கிறாங்க. சரி, இந்த அம்மா பழைய தமிழ்நாடு பட்டி தொட்டியில் கேரளா ஆந்திரா அத்தனை பக்கமும் நாடறிந்த நடிகை. இந்த நடிகையை வாக்கு சேகரிப்பதற்கு வாக்கு அறுவடை செய்வதற்கு நமக்கு தேவைப்படும். எங்கெங்க? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இதுக்காக பாஜக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா தான் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் வரும். இந்த பாதுகாப்பு வளையம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை, வீடுகளை, நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு கவசம். இந்த கவசத்தை பாஜக கொடுப்பதின் மூலம் பாஜக என்ன லாபம்? அது ஒரு கேள்வி. இப்போ நயினார் நாகேந்திரன் போனார்னா கூட்டம் கூடுமா, மீனாவுக்கு கூட்டம் கூடுமா? மீனா அவர்களுக்கு தான் சார் கூடுமே. அப்போ நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலையை விட கூட்டம் யாருக்கு கூடும்? கிராமங்களில் பட்டி தொட்டிலாம் மீனாவுக்கு தான் கூடும். பாஜக வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. இப்படியான ஒரு சூழலில் மீனாவை மத்திய மந்திரி பதவியை கொடுத்து பாஜக அரசியலில் வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக மீனாவை பயன்படுத்த போகிறாங்க. கூடிய விரைவில் மத்திய மந்திரி சபையில் மீனா இணைக்கப்பட போகிறாங்க. இப்போ அரசியலுக்குள்ள வராங்க, அதெல்லாம் இருக்க போக அவங்களோட சினிமா வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அமைதியான ஒரு பெண்மணியாக தான் நம்ம பார்க்க முடியுது. தனிப்பட்ட இதில் அதிகமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேசுறதுல சினிமாக்களையும் இப்போ மூத்த நடிகைகள்லாம் நிறைய பேர் வந்து நினைக்கிறேன். இப்போ சிம்ரன் அவர்கள்லாம் நடிச்சாங்க அப்படின்னும் போது இவங்க அந்த மாதிரி பார்க்க முடியல. அவங்க ஏன் அதில் நாட்டம் வரலையா? அவங்க மகளும் அதிகமாக படங்கள் வந்து நடிக்க வரல, அவங்க அப்படியே சினிமாவில் தேங்கி நின்றதுக்கு காரணம் என்ன சார்? அது ஒருவேளை அவங்க கணவரோட இழப்பா, இல்லை அப்பாவும் இழந்துட்டாங்கன்னும் போது அதுவா என்ன? இல்லை, அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சோகம் என்னென்னா, திரைப்படம் என்பது அவர்களுக்கு பொருளீட்டக்கூடிய ஒரு தொழிலாக தான் அதை அவர்கள் நினைத்தாங்க. இந்த இப்போ மீனாவுடைய மகளுடைய வயதிலிருந்து மீனா நடிக்குது. அவங்களோட வயசுல இருந்து நடிச்சாங்க, அவங்க பொண்ணு அதே வயசுல இருந்து நடிக்க வராங்க. அந்த தெரி படத்தெல்லாம் நடிச்சாங்க. ஆனா இந்த பணம், இந்த புகழ் தங்களுடைய உழைப்பை காப்பாத்தலையே. அதனால இனிமே சினிமா வேண்டாம். சினிமா நடிச்சு சம்பாரிச்சதே காணாம போச்சு. எவனா ஒருத்தன் மோசடி பண்றான், கௌதமி ஏமாத்தி 100 கோடி ரூபாய் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிறான். அப்ப இனி நடிச்சு நம்ம யாருக்கு சம்பாதிக்க போறோம்? இருப்பதை காப்பாற்றினாலே போதும். இந்த மனநிலைக்கு வந்த பிறகுதான் வந்த வாய்ப்பை எனக்கு இனிமே அமைதி தான் வேணும், பாதுகாப்பு வேணும். தனக்கு இனி பாதுகாப்பு, மன அமைதி, சினிமா வாழ்க்கை போதும். இதுதான் சினிமா உலகத்திலிருந்து, அந்த கனவு தொழிற்சாலையிலிருந்து அம்மாவும் மகளும், அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, மீனாவுக்கு கணவர் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய சோகம். அதனால் அவர்களுக்கு அமைதியை விரும்புகிற காரணத்தினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா வாய்ப்பை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். அதுதான் காரணம். ஆனால் திரும்ப வந்திருப்பாங்களா அவங்க வந்து மூத்த நடிகையா சில படங்கள்ல வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு வரலையா? இல்லை, வந்த வாய்ப்பை தவிர்த்துட்டாங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவிடும். வீணா காட்சியில் தரமாட்டேங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா ஒரு கோடி பேருக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா சார். மீனாவை அப்ரோச் பண்ண மாட்டான், அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க விரும்பலை, எந்த கதாபாத்திரத்துக்கும் விரும்பலை, வில்லியோ கதாநாயகனோ அம்மாவோ அப்பா யாருக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த செய்தி பரவுச்சுன்னா
அப்ரோச் பண்றது அப்படியே நிறுத்திடுவாங்க. இதான் நடந்தது. நம்ம அப்படியே அவங்களோட சின்ன வயசு நோக்கி போனோம் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நடிக்க தொடங்கினாங்க. அந்த முதல் படத்துல இருந்தே நிறைய அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் வர தொடங்கிட்டாங்க. அதுதான் இப்போ அரசியல் வரத்துக்கும் ஒரு காரணமா இருக்கணும் போது அந்த டைம்ல இப்போ விட அப்போ நடிகர்களுக்கான அந்த கிசு கிசு அப்படின்றது வந்து ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயாச்சும் தான் கிடைக்கும், ஆனா என்ன அப்படின்றது. அந்த மாதிரி மீனா அவர்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா, மிகப்பெரிய ஒரு விஷயமா ஆகியிருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா சார் மீனா அவர்களுக்கு? இல்லை, மீனா ஒரு சக நடிகனை காதலித்ததாகவும் அது நிறைவேறாமல் போனதாகவும் அவங்க அம்மா அதை உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, காதலில் விழுந்துட வேண்டாம், மீனாவுடைய தாயே தடுத்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு. ரெண்டாவது இவங்க ராஜு கோகிலா, ராஜு மல்லிகா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. ஒருவர் வந்து முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மனைவி, இரண்டாவது மனைவி. மீனாவுடைய சித்திதா அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய இரண்டாவது மனைவி. அப்போ இந்த அரசியல் பலம் ப்ளஸ்ஸு சினிமா பலம் இதெல்லாம் சேர்ந்து தான் மீனாவுடைய அந்த இளமையான காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக ஒரு சோகம் இன்னும் மீனாவுக்கு இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அந்த திருமணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சா, இல்லை அதுக்கு அவங்க வந்து போராடினாங்களா, இல்லை சொன்னது வந்து சரி வேண்டாம்? இல்லை, அதாவது எதிர்ப்பு வலுவா இருந்தது. அம்மா தரப்பு அமைச்சர் சின்னம்மாவுடைய கணவர் தான் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம். இதெல்லாம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அதை மீறி மீனாவால் தன்னுடைய காதலை நிறைவேற்ற முடியல. நீங்கள் இப்போ தேவயானி ராஜகுமாரனை காதலிக்குது, அதே போல தான் அவங்க அம்மா தேவயானுடைய அம்மா ஒரு கடுமையான பலப்பிரயோகம் பண்ணுறாங்க. எந்த நேரமும் ராஜகுமாரன் தாக்கப்படுவார், இப்படி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ ஒரு நாள் இரவில் எல்லாம் படுத்து தூங்கின பிறகு கட்டின சேலையோட கேட்ல மாடியிலிருந்து கைத்த கட்டி இறங்கி யாரு, தேவயானி, ராஜகுமாரன் அந்த காரில் ஆட்டோட நின்று தப்பி ஓடி திருமணம் பண்ணிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியெல்லாம் என்ன பேசுறாங்க, தேவயானி எப்படி பண்ணிருச்சு, தேவயானி எப்படி பண்ணிருச்சு. படங்கள்லாம் பார்ப்போம், இது ரியலா நடிக்கிறவங்களும் நடந்திருக்கு அப்படின்றது. கைத்த கட்டி இறங்கி கேட்டை எட்டி குதிச்சு தாண்டி அந்த முனையில இருக்கிற ஆட்டோவில் ஏறி ராஜகுமாரோட போய் தாலி கட்டிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளை மீனாவால் நிகழ்த்த முடியவில்லை. ஏன்னா இன்னும் வலுவான ஆட்கள் பின்னணியில் இருந்த காரணத்தினால அவங்க குடும்பத்துக்கு மீனாவால் அதை மீறி நடத்த முடியாமல் போனது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு வரலாற்று சோகம்தான். இப்போ அரசியலுக்கு வராங்க அப்படின்னும் போது இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி காலுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அவங்க நிறைய விதத்தில் போராடிட்டு இருக்காங்க. இப்போ மீனா அவர்களும் பிஜேபி கூட போய் இணைகிறாங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அதுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு எதிர்ப்பு வராதா? பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கான ஆதரவு குறையாதா? ஆல்ரெடி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கான அந்த ஆதரவு வந்து குறைய வாய்ப்பு இருக்கா, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பாஜக இந்த கணக்கெல்லாம் நம்ம போடுற கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு பெரிய ஐடி விங் இருக்குது, அதில் முழுக்க சர்வே பண்ணி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெண்களை இருக்கக்கூடிய பிரபல தலைவர்களே இல்லை. நீங்கள் காங்கிரஸ் குஷ்பு இறக்குனாங்க, திமுக குஷ்பு இறக்குனாங்க, நக்மாவை இறக்குனாங்க, காங்கிரஸ் கட்சி நக்மா, ராதிகா திமுக இறக்குனாங்க. ராதிகா கணவர் சரத்குமார் எம்பி ஆனார், ராதிகா தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுபடலை. ஆனால் இப்போ ஜெயலலிதா தான் ஒரு பெண் தலைவர் அதிமுகவில். ஜெயலலிதா வர்றாங்கன்னா பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. இப்போ பாஜக இந்த கணக்கை போடுது. இந்த கணக்கு அவங்கள மாதிரி மீனாவை பட்டி தொட்டியெல்லாம் தெரிந்த தலைவர் விஜய் பார்க்கறதுக்கு நம்மளால போய் காலையில் 8 மணிக்கே போய் நிற்கிறான், ராத்திரி 8 மணிக்கு பார்க்கறதுக்கு. இப்போ மீனாவுக்கு அதில் பாதி பெண்கள் கூட்டம் வரும். இங்கே சினிமா என்பது உணவை விட முக்கியமானது. ஏன்டா காலையில் 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணி சோறு கூட வேண்டாம் ஒரு வீடியோ. விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு விஜய் என்னதான் வேணும், விஜய் பசங்க மோசமான பசங்க, ஓட்டே இல்லாத பையன் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு வந்து பாதியார் தெரிஞ்ச பெரம்பு பிஞ்சிடும். இப்போ இது இப்படி ஒரு இங்கே ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கு. அந்த கவர்ச்சி மீனாவுக்கு வாக்கு வங்கியாக மாறுமா
ஸ்டாலினுக்கு கூடுற கூட்டம், எடப்பாடி கூடுற கூட்டம், நைனா இருக்கிற கூட்டுகிற கூட்டத்தை விட மீனாவுக்கு கூட்ட முடியும்னு பாஜக நம்புகிற காரணத்தினால தான் மீனா மத்திய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பை பாஜக உருவாக்கி கொடுக்கும். ஓகே சார். இப்போ அவங்களோட ஃபேமிலியில ஆல்ரெடி இருக்காங்க அரசியல்ல அப்படின்றது, இப்போ வர்றதுக்கு காரணம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இப்போ குறிப்பிட்ட இந்த டைம்ல அந்த ஒரே காரணம் தான். அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுடைய உழைப்பு, அந்த சொத்தை பல 100 கோடி உழைப்பு. இப்போ அந்த அம்மாவுக்கு அரசியலுக்கு வரலைன்னா அந்த ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிவு. என்னடா இப்போ பாதுகாவலம் பூரா அவனை எதிர்த்து போராடி வாங்கவே முடியாது. இப்போ இந்த பதவி வந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண்டர் ஆயிடுவான். இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு போகலாம்ல, தன்னுடைய நிலத்துக்கு போகலாம், தன்னுடைய எஸ்டேட்டுக்கு போகலாம். எந்த கட்சிக்காரும் பேக்ரவுண்டில் வரமாட்டான். அந்த சமூக விரோதிக்கு யார் சப்போர்ட்டா வரமாட்டான். இப்போ அவங்க கையில இல்லையா சொத்துக்கள் எதுவுமே? வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்குமா? இப்போ என்ன சொத்து இல்லாம ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட போறாங்க? அப்படி இல்லை. பல 1000 கோடி இருக்கு, சில 100 கோடி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நீங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு ஒரு படத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்ட சொத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு 5 கோடியா மாறி இருக்கு. அன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு நிலம் இன்னைக்கு எவ்வளவா இருக்கும்? 5 கோடியா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு 50 படம் நடிச்சிருக்குன்னா 50 5 கோடி 250 கோடி ஆச்சு. 250 கோடி இன்னொரு 20 வருஷம் ஆனா 500 கோடி. நிலத்தினுடைய மதிப்பு 500 மடங்கு உயரும். இவர்களுடைய சொத்துக்கள் பூரா இப்படித்தான் பல 100 மடங்கு உயர்ந்திருக்கு. இப்போ அதை பாதுகாப்பது என்பதுதான் இவர்களுக்கு எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. அதற்காகத்தான் பாஜகவுக்கு ஒரு லாபம். இவர்களை வைத்து வாக்கு வாங்கிக்கலாம். இவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை, அதிகாரத்தை மீட்டுக் கொள்ளலாம். எப்பவுமே முன்னாள் அமைச்சர் தானே. நம்ம அமைச்சராக 5 வருஷம் பிஜேபியே இல்லாமல் போயிடுச்சுனாலும் கூட முன்னாள் அமைச்சர். இந்த 5 வருஷத்துக்குள்ள முழு சொத்தையும் காப்பாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் அவர்கள் எடுத்த முடிவு. பாஜகவுக்கு ஒரு லாபம், மீனாவுக்கு ஒரு லாபம். 2 பேருக்கும் 2 வகையான அறுவடைகள். நிறைய விஷயங்கள் பேசணும். அரசியலும் சார்ந்து வந்துருச்சு சினிமா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அரசியல் வந்தாலும் எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதையும் அடுத்து நம்ம பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.